ஓகே, நாகர்கோயில் சபரிவர்மன் மரண வழக்கில் தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரமடைஞ்சிட்டு வருது. இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்குற அப்டேட் என்னன்னா, இந்த சபரிவர்மனை கைது செஞ்ச எஸ்ஐயை ஆயுதப்படைக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. மேலும் தகவலோட செய்தியாளர் பிரசாத்தும் இணைஞ்சிருக்காரு. பிரசாத், யாரெல்லாம் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில்? இவர்கள் மேலே அடுத்தபடியாக இந்த விசாரணை அப்படிங்கிறது எப்போ தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? மேலும் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த அந்த மாற்றுத்திறனாளியான வியாபாரி சபரிவர்மனை கைது செய்து தென்தாமரை குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்துதான் சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இந்த தென்தாமரை குளம் காவல் நிலையத்திற்கும் சபரிவர்மனுக்கும் நீண்ட தொடர்பு உள்ளது. அதாவது இவர் ஒரு வீட்டில் வந்து ஒரு சிறிய பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அவ்வப்போது இது போன்ற பொருட்கள், தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பதாக கூறி அவ்வப்போது பணம் பெற்றதாகவும் 25,000 முதல் 10,000, 5,000 என பணம் பெற்றதாகவும், அதே போன்று சிகரெட் பாக்கெட்டுகளாக வாங்கியதாகவும், அதே போன்று மதுபானம் வாங்கியதாகவும் காவல்துறையினுடைய அதிகாரிகளும் காவலர்களும் இவரிடமிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி தொந்தரவு செய்து அதிகாரி வாங்கியதாகவும், அதனுடைய உச்சத்தில் தான் இவரை இப்போது கைது செய்து அழைத்து சென்றார்கள் என்று தொடர்ந்து இந்த சபரிவர்மனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வந்தார்கள். இவன் இந்த குற்றச்சாட்டு சிறைச்சாலையில் இவர் கைது அடைக்கப்பட்டு அங்கு தாக்கப்பட்டு கொலை இறந்திருந்தாலும் அவர் தென்தாமரை குளம் காவல் நிலையத்தினுடன் தூண்டுதலின் பேரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் என்ற குற்றச்சாட்டையும் அந்த குடும்பத்தினர் முன்வைத்தார்கள். தொடர்ந்து தென்தாமரை குளம் காவல் நிலைய அதிகாரிகள் தொடர்பாகவே குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விஷயத்தில் தான் தற்போது அந்த காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரைட் பிளஸிங் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சிறைச்சாலையில் தான் அந்த விசாரணை, சிறைச்சாலை மட்டத்தில், அதாவது கைதிகள், அதே போன்று சிறை வார்டன்கள் அந்த பகுதியில் விசாரணை நடந்து வரும் நிலையில் அடுத்ததாக தென்தாமரைக்குளம் காவல் நிலைய அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.